அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பது நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை சந்தோஷமா இருக்கீங்களா? நிறைவா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? மன அமைதியா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் இறைவார்த்தை பார்க்குறீங்களா? கேட்குறீங்களா? கேட்குறீங்கள் என்றால் நீங்கள் பேர் பெற்றவர்கள் இல்லையா? ஏனென்றால் இறைவார்த்தை ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைப்பது பெரிய காரியம் அல்லவா? இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? திருத்தூதர் பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 12 இறை வார்த்தை 16 19 முடிய. உங்களில் யாரும் காமுகராயும் ஏசாவை போல் உலகப் போக்கை பின்பற்றுவோராயும் இராதபடி கவனமாயிருங்கள். இந்த ஏசா ஒரே ஒரு வேளை உணவுக்காக தம் தலைப்பேற்று உரிமை விற்று போட்டார். பின்னர் அவர் தமக்குரிய ஆசியை உரிமை பேராக்கி கொள்ள விரும்பியும் அது அவருக்கு கிடைக்கவில்லை. கண்ணீர் சிந்தி அதை நாடியும் அந்நிலையை மாற்ற வாய்ப்பு ஏதும் கிட்டவில்லை. இது உங்களுக்கு தெரியும் அல்லவா? நீங்கள் வந்து சேர்ந்திருப்பது தொட்டுணரக்கூடிய தீப்பற்றி எரிகின்ற இருள் சூழ்ந்த மந்தாரமான சுழல்காற்று வீசுகின்ற சீனாய் மலை அல்ல. அங்கு எக்காலம் முழங்கிட்டு பேசும் குரல் என்று கேட்டது. அக்குரலை கேட்டவர்கள் அதற்கு மேல் தங்களோடு அது ஒரு வார்த்தை கூட பேச வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார்கள். பிரைஸ் தி லார்ட். அன்னைக்கு மோய்சன் முகமுகமாய் தரிசிக்கும் போது எப்படி இருந்தார்? இப்போ நாம் எப்படி இருக்கோம்? ஆவிக்குள் நிரப்ப பெற்று நாம் எப்படி இருக்கிறோம்? ஆவிக்குரிய செயல்பாட்டில் நாம் எப்படி இருக்கிறோம்? இவ்வுலக போக்கு போல் இருக்கிறோமா? ஏசாவை உதாரணம் காட்டுகிறார் இல்லையா? ஏசா ஒரு வாய் சோற்றுக்கு ஒரு வாய் கூழுக்கு தன் தலைப்பேரை விற்றார். முதல்லையே விற்றுட்டார். அப்படி அந்த விற்றதுனால கடைசியில் தன் தந்தை ஈசாக்கட் வந்த ஆசிரியரை பெற முடிஞ்சதா? முடியலை. யாக்கோப்பு கள்ளன், அவன் தந்திரமாக அந்த ஆசிரியரை வாங்கிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பாருங்கள், ரெபேக்கா வயிற்றில் இருக்கும் போதே இறைவன் என்ன சொல்கிறாரு? ரெட்டை குழந்தைகள், நான் யாக்கோப்பை விரும்புகிறேன், ஏசாவை வெறுக்கிறேன்னு சொல்கிறார். அப்போ அவர் திட்டப்படி தானே எல்லாம் நடக்கும். அந்த திட்டப்படி தான் ரெபேக்கால் யாக்கோப்பை தந்தையிடம் அந்த ஆசி பெற அனுப்புகிறார்கள் இல்லையா? அதை நாம் சிந்திக்க வேண்டும். அப்போ நமக்கு ஆண்டவர் என்ன திட்டம் வைத்திருக்கிறார்? என்ன திட்டம் எப்படி இருக்கு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அவருக்கு உகந்த வாழ்க்கை வாழும்போது அந்த திட்டத்தின் வெளிப்பாடு நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நாம் ஒரு வாய் சோத்துக்காகவோ இல்லை ஒரு புகழ்ச்சிக்காகவோ நம்மையே நாம் விற்றுவிட்டோம் என்றால் அதில் எந்த பலனுமே இல்லை இல்லையா? உலகப்புறான நம்ம வாழ்ந்தோம் என்றாலும், உலகப்போக்கு அந்த நூதனமான வாழ்க்கையை நாம் வாழ்ந்தோம் என்றாலும் அதுலேயும் நமக்கு நன்மை இல்லை. அப்போது இறைவனுடைய வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது. எப்படி இருக்க வேண்டும்? இவ்வுலக பொருட்டு என்ன துன்பங்கள் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவமும் தைரியமும் வர வேண்டும். நம்மிடம் ஒருத்தர் பெற்றுக்கொள்வதற்காக பண உதவியோ பொருள் உதவியோ தேவைக்காக வருகிறார்கள். அவர்கள் பேசுகின்ற வார்த்தையை கேட்டு நாம் இலகி அப்படியே நாம் கொடுத்து விடுகிறோம். ஏனென்றால் அவர்கள் தருவேன் என்று சொல்வார்கள். வாங்கும்போது அவ்வளவு சந்தோஷமாக வாங்குவார்கள் நம்மிடம். நாமும் கொடுப்போம். நமது நம்பிக்கை இவர்கள் தந்து விடுவார்கள் என்று. ஆனால் கொடுக்கும்போது பாருங்கள், பல காரணங்கள் சொல்வார்கள், தரமாட்டார்கள். நாம் அதை இழந்து போகும்படி செய்வார்கள். அதுதான் நம் விவேகமற்ற செயலாக அமைகிறது. சில பேருக்கு கொடுக்கும்படியே இறைவன் தூண்டி அதன் மூலம் கணக்குகளும் வைத்திருக்கிறார் இல்லையா? அந்த கணக்கு தீராத கணக்காக இருக்கும். கண்டிப்பாக நாம் இழந்து போவது இல்லை. நாம் எதை கொடுத்தோமோ அதை பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் நமக்கு ஆசீர் தருவார். அதுபோல தான் இறைவனுடைய ஆசீரை நாம் கேட்கும்போது பெற்றுக்கொள்ளும் போது நமக்கு ஒரு நிறைவான ஆசீர் உண்டு. அந்த காலத்தில் அங்கு எக்காலம் முழங்கிட்டு பேசும் குரல் என்று கேட்டது. அக்குரலை கேட்டவர்கள் அதற்கு மேல் தங்களோடு ஒரு வார்த்தை கூட பேச வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார்கள். ஏனென்றால் மோசனோடு பேசும்போது தந்தையாம் இறைவன் கோவப்பட்டு பேசுவதை இஸ்ராயல் மக்கள் கேட்டு பயந்தார்கள். நாம் செத்து விடுவோம் என்று பயம் மட்டும்தான் செஞ்சாங்க. பயப்பட மட்டும்தான் செஞ்சாங்க. பாவத்திலிருந்து வெளியே வரல. அப்படி தானே? நாம் எப்படி இருக்கிறோம்? இறைவனுக்கு பயப்படுகிறோமா? பயப்படுவது போல் நடிக்கிறோமா? இல்லை உண்மையாகவே பயப்படுகிறோமா? அவர் தருகின்ற தண்டனைக்கு பயந்து நடக்கிறோமா? தண்டனை குறித்து மட்டும்தான் பயப்படுறோமா? இல்லை நம்ம ஆன்மா தூய்மையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோமா? சிந்திப்போமா? எல்லாம் உள்ள இறைவா, ஆமாம் ஆண்டவரே, இறையச்சம் உண்டு ஆண்டவரே.
ஆனால் உம்மோடு நெருங்குவதற்குண்ட இரையச்சம். என்னிடம் ஏதாவது குற்றம் இருக்கிறதா, என் குற்றங்கள் என்ன என்று சுட்டி காட்டி அதிலிருந்து வெளியே வந்து உம்மோடு இணைந்து நடக்கும் வரந்தான் வேண்டும் என்ற அந்த இரையச்சம் மட்டும்தான் ஆண்டவரே. மற்றபடி பாவங்கள் செய்து நீர் எப்படி இதை கண்டுபிடிக்கிறீர் என்று பார்ப்போம் என்ற அந்த பயம் இல்லை ஆண்டவரே. அதனால் நாங்கள் எங்கள் சொல்லிலும் செயலிலும் வீழ்ந்து விடாதபடி உம்மை எப்போவுமே நாங்கள் பற்றி கொள்ளும்படி தேவரே எங்களை வழிநடத்த வேண்டும். அந்த வழிநடத்துதலை கேட்டு உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.